உங்களோட CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கொடுத்து கீழே ஹெச்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சவுண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பக்கத்தில் இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணி டிவைஸ்னு கொடுங்க. அதில் உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் கொடுத்துக்குங்க. அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி வேணாங்கிறத டெலிட் பண்ணிக்கோங்க. அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ கிளிக் பண்ணால் அந்த வாட்டர் மார்க் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்து அதை டெலிட் பண்ணிக்கோங்க. ரைட் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற CapCut வாட்டர் மார்க்கே டெலிட் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டில் போய் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்தோன்னே அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அதுவே போதும், செட் ஆகிடுச்சு, அதனால் அதையே வச்சுக்கிறேன். மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே. அடுத்த மறுபடியும் எஃபெக்டில் போயிட்டு சர்ச் பாரில் ட்ரீம் க்ளோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரினா உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அட்ஜஸ்ட் ஓகே தான், அதனால் நான் லைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொரு வீடியோக்கும் லைட்டாக மாறும். கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. நம்ம ஓகே பண்ண எஃபெக்டை கிளிக் பண்ணி அதே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இது வந்து இமேஜுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்டை கொடுக்கும். மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போய் வீடியோ எஃபெக்டை அடுத்தது ரீபாண்ட் ஸ்விங்கு அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்து இதையுமே வீடியோ ஃபுல்லாக கவர் அப் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக இமேஜுக்கு சேர்க்க கொடுக்கும். ஓகே, அவ்வளோதான். இது நம்மளோட எடிட்டிங் முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்க இப்படி தான் இருக்கும். எல்லாம் ஓகே பண்ணி முடிச்ச அப்புறம் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது குவாலிட்டி 2K நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1080p மேலே வச்சுங்க, அப்போ வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃப்ரேம் ரேட்டு 60 MB வச்சுங்க, வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ ரெடி.